எறா தொக்கு சேர்க்குறேன். எறா தொக்கு சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. உள்ளே எதுனா இந்த குடல்லாம் எடுக்கணும், இந்த கருப்பு கலரில் இருக்கிறது. அதை நம்ம இப்படியே எடுத்துடலாம், இந்த அவுட்டர்லேருந்தே இப்படி எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுக்கிடலாம். இப்படி இழுத்தாலே வந்துடும். நம்ம எல்லாத்தையும் இந்த பின்னாடி இருக்கிறது எடுக்கிறது தான். இது லைட்டாக அப்படி ஹோல்ஸ் பண்ணிவிட்டு இழுத்தாலே வந்துடும். வந்துச்சா இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிடணும். அடுத்தது எல்லாம் இந்த மாதிரி பேக் சைடில் இப்படி ரோல்ஸ் போட்டு ஒரு கீரி இப்படி எடுத்துட்டாலே வந்துடும். அந்த பின்னாடி இருக்க கருப்பு கூட ஈஸியாக வந்துடுச்சு. அவ்வளோதான், இன்னும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பின்னாடி இருக்கிறது எடுக்கிறதான் தெரியாது. இப்போ எறாவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா அதுக்கு சாம்பார் வெங்காயம், கண்டிப்பாக சாம்பார் வெங்காயம் தேவை. இல்லை பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் இதுக்கு சாம்பார் வெங்காயம் தான் சேர்த்துக்க போகிறேன். அடுத்தது இஞ்சி பூண்டு. நீங்கள் எறா எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு. இப்போ நான் சாம்பார் வெங்காயம் தோல் உரித்து எடுத்துக்கிறேன். ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் போட்டால் போதும். எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். சாம்பார் வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் நான் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு தான் எறா கிரேவி செய்ய போகிறேன். இப்போ இவ்வளோ போதும் சாம்பார் வெங்காயம். இன்னும் கூட சேர்த்துக்கிடலாம், அப்போ தான் பத்தாது. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிடலாம். சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டே வரும். எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம், கொஞ்சமாக தான் இருக்குது. கழுவணும், அதெல்லாம் கருப்பு கருப்பாக கிடக்கு. இப்போ இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகா, சாம்பார் வெங்காயம் இவ்வளோத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடலாம். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன்னா அடுத்தது ஒரே ஒரு தக்காளி தான் போடணும், ரொம்ப தக்காளி போடக்கூடாது. ஒரு தக்காளி அப்புறம் தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும். ஒரு தக்காளியை ரொம்ப சின்னதாக அரிஞ்சு வச்சுக்குவோம்.
இப்போ இதை அரைஞ்சி வச்சுட்டேன்னா இனிமேல் ஒரு கடாய் அடுப்பில் வைக்கலாமா? கடாயில் தான் சேர்க்குறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிடலாமா? நான்வெஜ் மட்டும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சதை போட்டு ஊற்றிடுவேன். சோம்பு, அரைச்சி வச்ச விழுது, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சாம்பார் வெங்காயம், அந்த அரைச்சி வச்ச கிரேவி, கருவேப்பிலாம் கழுவிட்டு யூஸ் பண்ணணும். கரம் மசாலா தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கட் பண்ணி வச்ச தக்காளி, எல்லாம் நல்லா வதங்கட்டும். கல் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருந்த இறாவை போட்டுக்கோமா. இறா மட்டும் தோல் எல்லாம் கட் பண்ணி போட்டால் வெளியில் பீப்பி போட்டுருணும். வீட்டுக்குள்ளே வச்சா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ இதோட கொஞ்சம் பரட்டிக்கோமா. நம்ம மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் இறா சீக்கிரமாக வெந்துடும். கிரேவியான இறா கிரேவி ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இது நல்லா வெந்து இந்த தண்ணி வதக்கணும். நல்லா வேகட்டும். கொத்தமல்லி தழை கட் பண்ணிடலாம். இதை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். சுவையான இறா கிரேவி தயாராகிடுச்சு. சிம்பிளாக தான், ரொம்ப வேலைலாம் கிடையாது. இறா சீக்கிரமாக வெந்துடும், கொஞ்சமாக தண்ணி விட்டாலே போதும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோமா. இது நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்த உடனே நம்ம இந்த கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். இறா கொஞ்ச நேரத்தில் சுருண்டுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும், இல்லைன்னா அப்படியே பிடிச்சி. இல்லை மிளகுத்தூள் கூட போட்டுக்கிடலாம் இறக்கும் போது. நானும் இருக்கிறத வச்சு செஞ்சுக்கிறேன். மிளகுத்தூள்லாம் இல்லை, போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் போட மாட்டேன், ஏன்னா
அப்புறம் இறா வாசனை வராது பட்டரில் வந்துட்டா. தக்காளி ரொம்ப போடக்கூடாது. சுவையான இறா தொக்கு தயாராகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரட்டும். கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கலாம், கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆகுது. ஓகே, இதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்லா ரெட்டு கலராக இருக்கும். நான் அதெல்லாம் போடலை. வெறும் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், குழம்பு மிளகாத்தூள் இது தான் போட்டேன். பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டிருக்கேன். சரியான இறா கிரேவி தயாராகிடுச்சு. போதும், தண்ணியில் நல்லா வச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்தில் நம்ம எடுத்துருவோம். அதுதான் நான் தக்காளி நிறைய போடலை. இதில் வெறும் இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, சாம்பார் வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு ஒயிட் ரைஸ்க்கு சாப்பாடு எடுத்து இருப்போமா. அதான் இந்த சாப்பாடு ஆகிறதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், விடலாம். அப்போ தான் இது டேஸ்டியாக இருக்கும். சுவையான எறா தொக்கு தயாராகிடுச்சு. எறா கிரேவி, எறா தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா. அம்மா நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த எறா கிரேவி பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்தது எறா தொக்கு ஆயிடுச்சா. மீன் குழம்பு செய்யப்படுறேன். சாம்பார் வெங்காயத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கிடலாம். ஒரு வெங்காயம். இதுக்கு வெங்காயத்தை வேறு அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதனால ரொம்ப வெங்காயம் போட்டால. தாளிக்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன். சட்டி சூடாகிறதுக்குள்ளே இதை ரெடி பண்ணிப்போம். இந்த வெங்காயம் மழைக்கு கருப்பு கருப்பாகுதா இல்லை இது போதும். வெங்காயம் எதுவுமே வெங்காயம் நான் அரைச்சி வேறு வச்சுருக்கிறேன். அதனால் நான் மீன் வறுத்த எண்ணெயை அப்படியே ஊற்றிக்கலான்னு பார்க்குறேன். இது மீன் வறுத்த எண்ணெய் தான். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு பொரிக்கும். இப்போ மீன் குழம்பு தான் சேர்க்குறேன். வெந்தயம், கடுகு வெந்தயம் நல்லா பொடிட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயம், கருவேப்பிலை. கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நான் கல் உப்பு போட்டு தான் இந்த இதில் வந்து புளி, உப்பு, மிளகாத்தூள் மூணும் போட்டு இந்த மீனை ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த பிறகு நல்லா ஊறிச்சு. உப்பு, புளி, மிளகாத்தூள் மூணும் போட்டு 1 மணி நேரம் ஆச்சு நான் ஊற வச்சு. மீனை வாஷ் பண்ண உடனே நான் ஊற வச்சுட்டேன். அதனால் நம்ம அதுக்கு வந்து இதில் வந்து உப்பு போட வேண்டாம். ஏன்னா அதுலேயே உப்பு இருக்குது. கொஞ்சமாக தான் உப்பு போட்டுக்கிறாங்க. அப்போ தக்காளி போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். தக்காளி ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிச்சு தக்காளிலாம்.
இப்போ நான் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டு தான் மீனை ஊற வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நான் அந்த புளி மீன் குழம்பு மிளகாத்தூள் உப்பு போட்டு வச்ச கலரி இதில் போட்டுக்கிறேன். இது நல்லா வேகட்டும். புளி பத்தலாம் கூட கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச சாம்பார் வெங்காயம் அது எண்ணெயில் போட்டுக்கணும், போட மறந்துட்டேன். சுவையான மீன் குழம்பு இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுன்னா இறக்கிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி லஞ்ச் வந்து மீன் குழம்பா, மீன் குழம்பு, சுவையான மீன் குழம்பு. கையோடு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுருவேன் சிங்கில். கையோடு எல்லா வேலையும் முடிச்சேன்னா கிச்சன் க்ளீனாக இருக்கும். குழம்பு எப்படி இருக்குது டேஸ்ட் பார்ப்போமா? சுவையான மீன் குழம்பு. நல்லா வேகட்டும். மீன்லாம் அந்த புள்ளிலே ஊறினால அது கரையாது. புள்ளியே ஊறி அதனால் கரையாது. சூப்பராக இருக்குது மீன் குழம்பா. அடுத்தது மீன் வறுவல். அடுத்தது நேற்று உள்ள ரசம் இருக்கு. அடுத்தது எறா தொக்கு, சுவையான எறா தொக்கு. இன்றைக்கி லஞ்ச் இதுதான். அதோட சுவையோட ஒயிட் ரைஸ். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.